இயற்கையை அழக அதிகம் ரசிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த துலா ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதனால் எப்பவுமே உங்களுடைய மனசு பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப இளமையாக இருக்கும். ரொம்ப ஒரு எந்நேரம் இவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு 30 இந்த வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்பவுமே மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், ஃப்ரீயாக வச்சுக்கணும், ஜாலியாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த துலா ராசியில் சித்திரை 3-4 பாதம், சுவாதி 1-2-3-4 பாதம், விசாகம் 1-2-3 பாதம்லாம் இந்த துலா ராசியில் அடங்கும். காலபுருஷர்களுடைய அங்க அமைப்பில் அடிவயிற்றை குறிக்கக்கூடிய ஒரு 3வது சரராசி. இது வந்து ஒரு காற்று ராசி. இந்த ராசிக்காரங்க எப்பவுமே எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஒரு வலுவான திறன் உள்ளவங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க எப்பவுமே இயற்கையாகவே இவங்க அழகாக தான் இருப்பாங்க. அதோட செயற்கை அழகையும் சேர்த்து பார்க்கும்போது நல்ல ஒரு அழகான தோற்றம் அளிக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். விதவிதமான ஆடை ஆபரணங்கள் அணியணும் அப்படின்னு நினைப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா நிறைய ஆடைகள் வாங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வாசனை திரவிகளை பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச துளாராசி என்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் அதிகமான வாசனை திரவிகளை பயன்படுத்தக்கூடியவங்களா, நிறைய ஆடைகளை வாங்கக்கூடியவங்களா இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. துலா ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் தேதி சந்திர கிரகணம் ஏற்பட போகுது. அதோட கூட சனி பயிற்சி 6ஆம் தேதி மார்ச் மாதம் 6ஆம் தேதி வந்து இந்த 2026 சனி பயிற்சியும் ஏற்பட போகுது. இந்த சனி பயிற்சி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில மாற்றத்தையும் ஒரு சில தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அது என்னென்ன மாற்றம், உங்களுக்கு சாதகமான மாற்றமா அல்லது பாதகமான மாற்றமா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் யாராவது துளாராசி என்பர்களை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பிடித்த குணம் என்ன, பிடிக்காத குணம் என்ன? நிறைய பேர் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உறவுகள் இருக்கும். இந்த துளாராசி என்பர்கள் அவங்கக்கிட்ட பிடித்த விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த துளாராசி அன்பர்களுடைய உறவுகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தெரிவிங்க. இந்த துளாராசிக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு யோக பலனை குறிக்கக்கூடிய கிரக அமைப்பு தான். ஏன்னா ரோக சனி அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல வருமானம் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு சிலருக்கு சம்பள உயர்வோ அல்லது ஒரு பாராட்டோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக மட்டும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல இந்த சனி பயிற்சியானது நடைபெறதுனால 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல இந்த சனி பயிற்சி ஏற்படும் போது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திர கிரகண நாட்களில் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் என்ன செய்யலாம்? ராசி என்பர்கள்னு கிடையாது, பொதுவாகவே இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒரு சில தாக்கத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுத்தும். ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன். அவர் வந்து கிரகணமாக அமையும் போது ஒரு சில மாற்றங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஏற்படும். மனோகாரகன் அப்படிங்கிறதுனால ஒவ்வொருவருடைய மனநிலையிலையும் சின்ன சின்ன தாக்கங்கள் ஏற்படும். விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது வந்து அதில் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு வந்து ஒவ்வொருவருடைய மனநிலையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இதை வந்து ஒரு சூதன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்திர கிரகணம் வந்து இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஏன்னா காலையில் ஒரு 6:20 மணிக்கே தொடங்குது. மத அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சூதன காலத்தில் 9 மணியிலிருந்து ஆரம்பிக்க போது மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 6:20 மணிக்கு சூதன காலம் ஆரம்பித்து மத்தியானம் 12:20 வரைக்கும் இந்த சூதன காலம் இருக்குது. இது வரைக்கும் நம்ம கடைபிடிக்கிறது நல்லது. ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக இருக்கிறதுனால நோயாளிகள், குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதனால் சமைச்ச உணவில் கொஞ்சம் துளசி போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கெட்ட கிருமிகளை இழுக்கக்கூடியது. அதனால் துளசி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சாப்பிடுங்க. இது வந்து வடகிழக்கு இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், நாகாலாந்து இந்த இடத்துலலாம் வந்து இந்த கிரகணமானது தெரியும் அப்படின்னே சொல்லலாம். அதிகமாக அந்த இடங்கள்லாம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இது நம்ம சொல்லும்போது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை தரும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த
இந்த துலா ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான், ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரகமாக இருக்கிறார். அவரோட கூட சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் குரு பகவானும் வக்கரகமாக இருக்காங்க. லாபஸ்தானத்தில் கேது என கிரக அமைப்புகள் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை நம்மளுடைய துளாராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகும். மனதை மட்டும் கொஞ்சம் ஒருமுகப்படுத்திக்கோங்க. அந்த மனதில் ஒரு விதமான குழப்பத்தோடு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்குது. மனம் தெளிவோடு எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய ஏரியாவிலையும் சரி, உங்களுடைய வீட்லேயும் சரி, உங்களுடைய உறவுகள் மத்தியிலும் சரி, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக, நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நபராக இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்கள் வர போகிறீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில், வியாபாரத்தில் அந்த மந்த நிலை மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு அமோகத்தை, நல்ல ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த வேலையில் நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கூட்டு தொழிலுக்கு நல்ல ஒரு அமோகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குடும்பத்துக்குள்ளே மட்டும் சின்ன சின்ன குழப்பங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்பப்போ வரும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்தா அனுசரணையாக செல்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது. அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. என்ன அப்படின்னா, யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் நிறைய கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. பொதுவாகவே நீங்கள் வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு வாக்குறுதி கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்களும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, உங்களுடைய உறவுகள், இவங்கெல்லாம் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். என்ன ஒன்று, இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் இதற்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. உயர் அதிகாரிகளோட அன்பு, ஆதரவெல்லாம் கிடைக்கும். அவங்க மூலிமா ஏதாவது பாராட்டு தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கூட பணிபுரிகிறவங்களால கூட ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராமல் திடீர்னு அவங்க மூலிமா சில உதவிகளும் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடன் பிரச்சனையினால் நிறைய கஷ்டப்பட்டு இருந்த நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா 6ஆம் இடத்துல இந்த சனி பயிற்சி நடைபெறதுனால கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்பப்போ வந்தாலும் கூட அதை எப்படி சரி பண்ணணுமோ அதை கரெக்டாக சரி பண்ணுறதுக்கான ஒரு புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. குடும்ப தேவையெல்லாம் பூர்த்தி செய்வீங்க. அதே மாதிரி ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம், ஆசை அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரளமாக பேசுகிறங்கிற பேரில் ஒரு சில இடத்துல வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அது ஒரு சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரிய தொகையை மற்றவங்ககிட்ட கடனாக வாங்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. முடிந்த அளவுக்கு பெரிய தொகையை வாங்கும்போது கையெழுத்து போட்டு வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. பெருசாக ஏதாவது தொகை வாங்குறது அப்படின்னா அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ரொம்ப முக்கியமான தேவை இருந்தால் மட்டும் வாங்க, இல்லை அப்படின்னா அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அதை கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான
பாசிட்டிவான நாட்களாக இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். கொஞ்சம் மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது உற்றார் உறவினருக்கோ சின்ன சின்ன பாதிப்புகள் ஏதாவது வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன் உங்களுக்கே கூட ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு மறதி போன்ற பிரச்சனைகளும் மந்த நிலையும் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. எப்பவுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க. அதுவும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். மன அமைதி கிடைக்க சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. மன அமைதி கிடைக்கும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.